துதி ஸ்தோத்திர ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த மாலை பொழுதிலும் கூட நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் கிருபை நல்கி இருக்கிறபடியினால் நன்றி சொல்லுகிறோம். இந்த கூடுகையிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியான கிருபைகளை தருவீராக. நடத்துகின்ற போதகர்களோடும் பங்கேற்கின்ற இறை மக்களோடும் உடைய பிரசன்னம் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகின்ற வண்ணமாக, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுவது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமானது. தெய்வ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கின்றன. ஆகாய விரிவு அவருடைய மகத்துவங்களை நமக்கு சொல்லுகிறது. அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளை நாம் மகிமைப்படுத்துவதற்காக தெய்வ சமூகத்திலே கூடியிருக்கின்ற பொழுது யாவரும் ஜெபத்தோடு தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். அது நிச்சயமாகவே நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும். நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கின்ற பாடல்களிலே ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லுகின்ற பக்தனை போல நாம் பொருள் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். மனோவா தன்னுடைய வாழ்விலே குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவருடைய மனைவிக்கு தரிசனமாகிறார். தரிசனமாக ஏற்ற காலத்திலே ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகின்ற வேத வாக்கை அவனுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது மனோவா அங்கே இல்லை. ஆகவே மனைவிக்கு தரிசனமான கர்த்தரை தானும் காண வேண்டும், அந்த தூதனிடத்தில் அவருடைய நாமம் என்ன என்று கேட்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு மறுபடியுமாக ஆண்டவரை வாஞ்சித்த பொழுது மனைவிக்கு தரிசனமான தூதனானவர் மனோவாவுக்கு தரிசனமாகிறார். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னதுதான், என் நாமம் அதிசயம். அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்வில் ஒருவேளை நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை இது நடக்குமோ என்று சொல்லுகின்ற கேள்விகள் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவருடைய நாமம் அதிசயம். அந்த உணர்வை, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நம்முடைய உள்ளுணர்வுகளிலே புதுப்பித்து யாவரும் உற்சாகமாக இந்த பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீர்
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். இணைந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தவர். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை. எப்படி இதிலிருந்து மீளப் போகிறோம் என்று சொல்லுகின்ற கேள்வியோடு மாளவா மீட்பின் பயணத்திலே நாம் காலெடுத்து வைத்தோம் என்று சொல்லுகின்ற அதிர்ச்சியான அனுபவத்தோடு வனாந்தரத்தில் நிற்கையில் கடவுள் தமது அதிசயத்தை செங்கடலில் விளங்க பண்ணினார். யாவரும் இணைந்து நம்முடைய வாழ்வின் பாதையில் அதிசயங்களை விளங்க பண்ணி நம்மை ஆச்சரியமாக நடத்தவல்ல ஆண்டவரை நாம் யாவரும் முழு இருதயத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். இணைந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நமக்குள் வசிக்கிறார். பாவியான நம்மை ஆண்டவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய வறுமையில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய வேதனையான சூழல்களில் அவருடைய கரம் நம் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. இன்று நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் நமக்கு உதவி செய்கிற அவருடைய உதவியின் கரம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்கின்ற உணர்வை பெற்று கடவுளுக்கு மகிமையாக கடைசி ஸ்டான்ஸாவை நாம் யாவரும் இணைந்து உற்சாகமாய் பாடுவோம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் எங்கும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கென்று இந்த வேளையை நாம் பிரத்யேகப்படுத்தி நம்முடைய இல்லங்களிலிருந்து உன்னதமான ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய வாசஸ்தலமாகிய சபையிலே நாம் குடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பொருந்திய அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் தொடர்ந்து மாட்சிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாக, எக்கால துனியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற கரங்களை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வை கடவுளுக்கு மகிமையாக நாம் உபயோகப்படுத்துவது எத்தனை மேன்மையானது. இந்த கரங்களை கொண்டு நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக, இந்த கரங்களை கொண்டு நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ கடினமான வேலைகளை, எத்தனையோ பழுவான காரியங்களை இந்த கரங்களை கொண்டு செய்கின்ற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த இரண்டு கரங்களையும் நாம் தெய்வ சமூகத்தில் உபயோகப்படுத்துவோம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். நாம் யாவரும் இணைந்து நமக்கு தெரிந்த கர்த்தனேயம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர், கர்த்தனேயம் துணையானீர் என்ற இரண்டாவது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மருமக்களில் இவர் போலும் விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானீர். இந்த உலகம் நம்மை ஆவி என்று தள்ளிவிடலாம், ஆவி இல்லை என்று இகழ்ந்து விடலாம். ஆனால் கடவுளின் அன்பு நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. கடவுளுடைய அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை. அவருடைய பாச கரத்தால் நம்மை நீட்டி உளையான சேற்றில் நாம் விழுகின்ற பொழுதும் நம்மை தூக்கவல்ல ஒரு கரம் உண்டென்றால் அது ஆண்டவரின் கரம், அது நேச கரம், அது பாச கரம். இந்த உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்மை கைவிட்டு விட்டாலும், உளையான சேற்றில் விழுந்து விட்டார் என்று சொல்லுகின்ற நிலையில், இறைவனுக்கு வாழ்வில்லை என்று நம்மை உதறி தள்ளிவிட்ட நிலையில், நம்மை தூக்கவல்ல ஆண்டவருடைய கரம் நம்முடைய உண்டு என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து பாடுவோம். பாவியென்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவியென்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் வந்து என்னை கண்டது, உம்மை போல யாரெங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே எம் துணையானீர். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்துவிட்டார், நம்பினோரும் எதிராக வந்துவிட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்துவிட்டார்,
ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. ஆண்டவரை போல நம்மை நேசிப்பதற்கும், ஆண்டவரை போல நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த உலகில் யாரும் இல்லை என்கின்ற அர்த்தம் கொண்ட இந்த வரிகளை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்ளையூரிய பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. 1000 நாவுகள் ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அவரை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, ஐயா உம்மை போல என்றும் கண்டதில்லை. கர்த்தர் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய ஜீவனை அவருடைய கரங்களில் கொடுக்கத்தக்கதாக அத்தனை அர்ப்பணிப்பை உணர்ந்து பக்தன் விதமாக பாடுகிறார். நாமும் நமக்காக நம்முடைய ஜீவனை தந்த ஆண்டவருடைய கரங்களிலே எப்பொழுதும் நம்முடைய ஜீவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உணர்வை தருகின்ற ஒரு உன்னதமான பாடல் வரிகள் இணைந்து நாம் பாடுவோம். 1000 நாவுகளை தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? 1000 நாவுகளை தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால், நீர் என்னோடு வருவதினால் என்று சொல்லுகின்ற பாடல். பேதுரு ஆண்டவரை மறுதலித்த பொழுது ஆண்டவர் அவனை உற்று பார்க்கிறார். பேதுரு ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது மனம் கசந்து அழுகிறார். மறுபடியும் ஆண்டவர் இந்த பேதுருவை தமது ஊழியத்திற்காக அழைத்து உபயோகப்படுத்துகின்ற பொழுது கேள்வி ஒன்றை கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் அதே கேள்வி 3வது முறையும் கேட்கப்படுகிறது. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதனை சொல்லவும் முடியாமல், செயல் வடிவில் அதை வெளிப்படுத்தவும் முடியாமல் மறுபடியும் பேதுரு மனஸ்தாபப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எதினால் விசேஷித்திருக்கிறோம் என்பதனை கேட்கின்ற ஒரு கேள்வியின் பாடல் இது. பேதுரு ஆண்டவரை மறுதலித்து விட்டார். இப்பொழுது அப்போஸ்தலராக கடவுளுடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். பேதுரு நான் எதினால் விசேஷித்தவன் என்று எப்படி கேட்கிறார்? எதை வைத்து கேட்கிறார்? எதை வைத்து நான் விசேஷித்தவன் என்பதனை இந்த உலகிற்கு சொல்ல முடியும்? எதை வைத்து நான் விசேஷித்தவள் என்பதனை ஆண்டவருக்கு சொல்ல முடியும்? நம்மில் எத்தனை குறைவுகள், நம்மில் எத்தனை குறைபாடுகள். ஆனால் இந்த குற்றமான கஷ்டமான வாழ்வின் சூழல்களிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்பதனை தேவ அன்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ அன்பினால் ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பாவங்களை பாராதபடி, நம்முடைய குற்றங்களை எண்ணாதபடி, அதை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை தூரப்படுத்தி அவர் தமது அன்பை நம் அருகில் காண்பிக்கிறார்.
ஆகவே தான் இந்த பாடலை நாம் பாட முடிகிறது. எந்த விதத்திலும் நம்முடைய கிரியைகளினாலோ நம்முடைய செயல்களினாலோ நாம் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆனால் அவர் தமது ஜீவனை தந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் நமக்கு திரும்ப தந்திருப்பதினாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இந்த 3வது பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இணைந்து பாடுவோம். தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன் என்ற பாடல் வரிகளை நாம் பொருள் உணர்ந்து அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகின்ற வண்ணமாக வனாந்தர யாத்திரையில் வறண்டு கிடந்த மக்களுக்கு வனாந்தரத்திலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுத்த கன்மலையாம் கிறிஸ்து நம்முடைய வழி பிரயாணத்தில் எங்கும் நம்மோடு இருக்கிறார். அவர் ஞான கன்மலை என்பதை உணர்ந்து இந்த பாடல் வரிகளை நாம் இணைந்து பாடுவோம். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். தேவானானதினால் விசேஷித்தவன், ராஜானானதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நகோமி தன்னுடைய வாழ்வில் பெத்லகேமில் இருந்து மோவாபுக்கு கடந்து சென்றாள். பிழைப்பதற்காக வாழுவதற்காக சென்றாள். வாழ்க்கை துணையை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள். இனி நீ எங்களை நகோமி என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழையுங்கள். தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார் என்று கண்ணீர் மல்க அவள் கூறினாள். நம்முடைய வாழ்விலும் மாறா போன்ற கசப்பு வாழ்வையில் வருகின்ற பொழுது இது என்று மதுரமாகும் என்று சொல்லுகின்ற ஏக்கமும் கஷ்டமும் நம்மை அதிகமாக ஆட்கொள்வதுண்டு. ஆனால் மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மிடத்தில் உண்டு.
மறுபடியும் பெத்லகேம் வந்த பொழுது அப்பத்தின் வீட்டில் அவர்களுக்கான வாழ்வும் பிழைப்பும் கிடைத்தது. அந்த வாழ்வின் உணர்வுகளை நாம் இந்த பாடல் வரிகளிலே நாம் காண்கிறோம். இதை உணர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது பாடல். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக இந்த துதி ஆராதனை வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற யாவரும் நாம் யாவரும் எழுந்து நின்று கருத்தோடு ஜெபத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் தேவனை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுகின்ற பக்தனைப் போல நாம் யாவரும் எழுந்து நின்று, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சாத்தானை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின ஒரு ஆயுதம்தான் இது. ஆகவே நம்மை எதிராளியான பிசாசானவன் எப்பொழுது விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோம் என்கின்ற உறுதிப்பாட்டை எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம் கன்மலை அவர், நம்மை காக்கும் தெய்வம். இதை உணர்ந்தவர்களாக யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக ஜெப நிலையிலே நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். யாவரும் தயவு செய்து முடிந்தவர்கள் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இணைந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடவுள் நம்மை அவருடைய சிறகுகளின் நிழலிலே பாதுகாக்கிறார். என்றென்றும் நம்மை மகிழ செய்கிறார். நமக்கு துணையாளராக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர். யாவரும் நாம் அவரை இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே,
துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். அவர்தான் நமக்கு பலனானவர். சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் பலவீனராக நாம் வாழ்வில் என்ன செய்வேன் என்று இயங்குகின்ற பொழுது அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை நாம் யாவரும் ஆராதிப்போம். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். நாம் இந்த உலகில் வாழுகின்ற நாட்கள் கொஞ்சம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறபடியினாலே நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உதவியின்றி ஒரு நிமிடம் கூட நம்மால் உலகிலே வாழ முடியாது. பகலிலே கர்த்தர் நமக்கு வெயிலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இரவிலே பயங்கரங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவர் அவர். உயிருள்ள நாளளவும் நாம் இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இணைந்து ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இணைந்து ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவர் நமக்கு துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். எக்காலத்திலும் துதிக்கப்படவர் தக்கவர் அவரே. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆண்டவரை நம்பி நாம் வாழுகிறோம். ஏனெனில் அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு உகந்தவர். அவர்தான் நம்முடைய வாழ்வின் அங்கூரம். கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் உணர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஏனெனில் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் அவைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர். ஏனெனில் அவருடைய நாமம் அதிசயம். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவரை நாம் புகழுவோம். ஏனெனில் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய துதி நம் வாயில் இருக்க வேண்டும். நம்முடைய உதட்டை அவர் பரிசுத்தப்படுத்த வல்லவர். நெருப்பு தழலை ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய உதட்டிலே வைத்த பொழுது பரிசுத்தமானார். நம்முடைய வாழ்விலே கடவுளை நம்பி அவரை சார்ந்து வாழுகிற நாம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரை நாம் பரிசுத்த உதடுகளோடு நாம் துதிக்க வேண்டும். எல்லோரும் இணைந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை எத்தனை நன்மைகள் வாழ்விலே ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். எத்தனை எத்தனை உதவிகளை நாங்கள் உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று ஆண்டவரை நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை யாவரும் இணைந்து நாம் துதிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமது பிள்ளைகள் வாஞ்சியோடு கர்த்தருடைய பிரகாரங்களிலே கடந்து வந்து கேருபீன்களும் சேரான்பீன்களும் உம்மை துதிக்கின்ற பொழுது நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு பலனாக அமையட்டும். வந்திருக்கின்ற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32 முதல் 40 வரை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32 முதல் 40 வரை. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை மொழிந்தொழினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நாம் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவனுடைய சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாயிருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆற்றல் மிகுந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை துதித்து போற்றவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கடந்து செல்கின்றோம். ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி மாற்றி அமைத்தது என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற போது, தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னம் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டுமாறு மன்றாடுகின்றோம். கேட்கப்படுகின்ற சத்தியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்மீக வாழ்வுக்கும் பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் அருள் தர மன்றாடுகின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம். கடவுளுடைய கிருபையும் ஆண்டவர் தருகின்ற பாதுகாவலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் தொடர எல்லாம் வல்ல இறைவன் அருள் தருவாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவருடைய தூய ஆலயத்திலே கடந்து வந்து ஆண்டவருடைய தூய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதம். அவர் துதிக்கு பாத்திரர் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. தூயவராகிய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே துதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற ஒரு நல்ல பாக்கியமான அனுபவம். அந்த அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்கின்ற உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய ஆசி உங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் திருக்காட்சியை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆற்றல் படுத்தி எவ்வண்ணமாக மாற்றி அமைத்தார் என்பதை இந்த நாளிலே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட பகுதிகளின் திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறையின் வசனம் நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என்றார்கள். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் அவர்களை பயமுறுத்திய மக்கள் மத்தியிலே நின்று தைரியமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கண்டுகொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாட்களிலே அவர் நன்மை செய்கின்றவராக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், ஆற்றல் மிகு காரியங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மத்தியிலே நிறைவேற்றின போது பெருங்கூட்டம் அவருக்கு பின்னாக சென்றது.
இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடங்களிலே கடந்து சென்றாரோ அந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தது என்று நாம் திருமறையிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவரை பின்பற்றிய மக்களுக்கு, சிறப்பாக அவரோடு கூட பயணித்த பணி செய்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதியின்மையை ஏற்படுத்தியது. வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படவில்லை. பின்வாங்கி செல்கின்ற அனுபவங்கள் அநேக நேரங்களிலே இந்த சீடர்களுக்கு ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவோடு பயணித்து, அவரோடு உண்டு, அவரோடு உறங்கி, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்ட இந்த சீடர்களுக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களை குறித்து நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இந்த சீடர்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின் அனுபவத்தின் தொடர் நாட்களை நாம் சிந்திக்கின்ற போது இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை பின்பற்றிய மக்களுக்கு திருக்காட்சியை கொடுத்தார். இப்போது இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு குழப்பம், திரும்பவும் ஒரு மாற்றம். என்ன செய்வது? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருக்காட்சியை கண்ட இந்த சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு அமைதி அடைந்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? மக்களை பார்த்து அறைகளிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த சீடர்கள் எல்லாம் அமைதி அடைந்தார்கள். ஆனால் அறைகளிலே முடங்கி கிடந்தார்கள். குழப்பத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அமைதியான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் முடங்கி கிடக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். இனி என்ன செய்வது? அடுத்த கட்டம் என்ன என்று இவர்கள் எண்ணுகின்ற போது, ஏனென்றால் காரணம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர் தேவனுடைய குமாரன் என்று நம்பி இந்த சீடர்கள் அவரை பின்பற்றி வருகின்ற போது அந்த ஆண்டவருக்கே இந்த நிலைமை என்றால் அவரை பின்பற்றுகின்ற சாதாரண மக்களாகிய நாங்கள் ஏமாத்துறோம். ஆகவே இவர்கள் அடுத்த கட்டத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். சிந்திக்கின்ற சீடர்களிலே பேதுரு ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவு என்னவென்றால், நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கவும் தன்னுடைய பணியை செய்யவும் தனக்கு பிற்பாடு ஆண்டவருடைய நற்செய்தி இந்த உலகத்திற்கும் அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட இந்த சீடர்கள் பேதுருவை அழைத்த போது என்ன சொன்னார்? மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை அழைத்து, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்னார். ஆனால் இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய திருக்காட்சியை கண்ட பேதுரு அமைதியாக இருந்து தன்னோடு இருந்த உடன் கூட்டாளிகளிடத்திலே, நண்பர்களிடத்திலே, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களிடத்திலே சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஆக இவர்கள் பழைய தொழிலுக்கு போக ஆயத்தப்பட்டார்கள். இது இவர்களுடைய அடுத்த கட்ட அனுபவமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் இந்த பகுதிகளை எல்லாம் சிந்திக்கின்ற போது இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு கட்டத்திற்கு நேராக ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர்களுக்கு காட்சி கொடுத்த ஆண்டவர் திரும்பவும் அவர்களை தேடி செல்கிறார். தேடி செல்கின்ற ஆண்டவர் அவர்களை திரும்பவுமாக தன்னுடைய பணிக்கு ஆற்றல் படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். திரும்ப 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 தன்னுடைய காட்சியை தந்து, தன்னுடைய அழைப்பை தந்து,
அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை தந்து தன்னிலை அறிகின்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆற்றல் படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆற்றல் படுத்தப்பட்ட சீடர்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து உலகமெங்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக கடந்து செல்ல ஆயத்தப்படுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருக்காட்சியை கண்டுகொண்ட இந்த சீடர் கூட்டம் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்ற போது வாழ்க்கையிலே மாற்றமடைந்தார்கள், புறநமைக்கப்பட்டார்கள், ஆற்றல் படுத்தப்பட்டார்கள். திருமறையிலே சொல்லப்பட்ட வண்ணமாக நீ வேறு மனுஷனாவாய் என்று அன்று சாமுவேல் சவுலோடு சொன்னதைப் போல இவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த மாற்றங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று இவர்கள் புறநமைக்கப்பட்ட போது ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்ய முன்வந்தார்கள் என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தை மிக சுருக்கமாக 3 தலையங்களிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் என்னவென்றால், பின்வாங்கி சென்ற சீடர்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை கண்டடைந்த பிற்பாடு முன்னேறி சென்றார்கள். பின்வாங்கி சென்ற சீடர்கள் முன்னேறி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னவனமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரணம் இந்த சீடர்களை பின்வாங்க செய்தது. சீடர்களுடைய எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம் கட்டப்படும், அவருடைய ஆட்சி அதிகாரம் இந்த இடத்திலே இருக்கும், மக்கள் எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள், அவருடைய ஆட்சியிலே அதிகாரத்திலே நாமெல்லாம் பங்காளிகளாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இவர்களை பின்வாங்க செய்தது. பின்வாங்க செய்தபடியினாலே அதனூடாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உள்ளத்திலிருந்து எழுந்த எண்ணம் என்னவென்றால், நான் மீன் பிடிக்க செல்கிறேன், நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய பழைய தொழிலுக்கு நான் செல்கிறேன். நன்கு பழக்கப்பட்ட தொழில், அறிந்த தொழில், அதிலே நான் திரும்ப சென்று இன்னும் அந்த பணியை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொன்னார். திருமறை அழகாக சொல்கிறது, மற்ற 6 பேரும் அவரோடு சென்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னவனமாய் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த ஆண்டவருடைய அழைப்பை மறந்து, அல்லது ஆண்டவருடைய மரணம் அந்த அனுபவம் இவர்களுடைய எண்ணத்தையும் சூழலையும் மாற்றிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். மீன் பிடிக்க செல்கிறேன் என்று சொன்னபோது மற்ற 6 நபர்களும் அவரோடு கூட வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த நிகழ்வுகளை நாம் அனைவரும் அறிவோம். மீன் பிடிக்க சென்றார்கள். மீன்கள் கிடைத்ததா? பைபிளை தெளிவாக கவனமாக நாம் படிக்கின்ற போது அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். அவர்களுக்கு அது புதிய தொழில் அல்ல, அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட தொழில், தெரிந்த தொழில், நல்ல பழக்கப்பட்ட தொழில். அவர்கள் மீன் பிடிக்க சென்றபோது திருமறை சொல்கிறது, அவர்களுக்கு அன்று ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், என் பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? இவர்கள் எதற்காக போனார்கள்? வாழணும்னா சாப்பிடணும், சாப்பிடணும்னா உழைக்கணும், உழைச்சா பலன் கிடைக்கணும்.
அந்த பலனை வச்சு தான் வாழ முடியும். அவர்களுடைய தீர்மானம் இப்படி இருந்தது. ஆனால் ஆனால் ஆண்டவரை விட்டு போனார்கள். ஆண்டவருடைய அழைப்பை மறந்து போனார்கள். ஆண்டவருடைய திட்டத்தை, விருப்பத்தை மறந்து போனார்கள். நடந்தது என்ன? ஏமாற்றம். ஏமாற்றம். புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? கர்த்தர் கேட்டார். என்ன சொன்னாங்க? ஒன்றுமில்லை, ஒன்றும் இல்லை. பைபிளை தெளிவாக நம்ம படிக்கின்ற போது இயேசு சுவாமி சொல்றார், உங்களுடைய வலைகளை எங்க போய் ஆழத்தில் போய் போட சொன்னாரா? ஆழத்தில் போய் போட சொன்னாரா? இல்லை. உங்களுடைய வலைகளை வலது பக்கமாக போடுங்க. வலைகளை வலது பக்கமாக போடுகின்ற போது திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை சிந்திக்கணும். அவர்கள் பழக்கப்பட்ட தொழில், தெரிந்த தொழில், அவர்களுக்கு பக்கத்தில் தான் எல்லாம் இருந்து. ஆனா ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு, ஆண்டவருடைய விருப்பத்தை விட்டு, ஆண்டவருடைய அழைப்பை விட்டு அவைகளை மறந்து அவர்கள் சொன்னபோது அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பலன் 0. ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு நாம் தூரம் சென்றோம் என்றால், கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புக்கு விட்டு நாம் தூரம் சென்றோம் என்றால், அவரை விட்டு அவருடைய அழைப்புக்கு, அவருடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக நாம் வாழ்கின்ற போது, செயலாற்றுகின்ற போது, முயற்சிகளை எடுக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற பலன் 0. ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி திரும்ப அவர்கள் போட்டபோது திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கானா அவர் கல்யாண வீட்டில் அதுதான் நடந்தது இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது, குறைவு நிறைவானது. இங்கு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சீடர்களை ஆற்றல் படுத்திய போது பின்வாங்கி சென்ற சீடர்கள் முன்னேறி சென்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மேசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பின்வாங்கி சென்ற சீடர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே ஆற்றல் படுத்தப்பட்ட போது அவர்கள் முன்னேறி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்ற அனுபவங்கள் அநேக நேரங்களில் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், திருத்துவ கடவுள் நம்மை ஆற்றல் படுத்துகின்ற போது வாழ்க்கையிலே நாம் முன்னேறி சென்று பின்வாங்கி சென்ற அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு முன்னேறி சென்று நாம் பெரிய காரியங்களை கர்த்தருக்குள்ளாக செய்ய முடியும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு கற்றுத்தருகின்றதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது மறுதலித்த சீடர்கள் சாட்சி பகர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மறுதலித்த சீடர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். 2வது அதிகாரம் 32வது வசனம், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என்று சொன்னார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேதுருவனுடைய கூற்றுது. பேதுருவனுடைய முந்திய அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக பிடித்து விசாரணை செய்யப்படுகின்ற போது பிலாத்துவனுடைய அரண்மனையில் மற்றவர்களோடு இந்த பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். சுகமாயிருந்தது. அந்த குளிர்காலத்துக்கு
இந்த வெப்பம் நன்றாக இருந்தது. திருமறை சொல்கிறது, சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல். பேதுரு இதை மறந்து விட்டான். அவன் இருக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை. அங்கே இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையிலே பல தீமையான காரியங்கள் நடந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பேதுரு ரொம்ப தைரியசாலி, ரொம்ப உறுதியாக எல்லாவற்றையும் சொல்பவர். அவர் சொன்னார், நான் செத்து போனாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதலிப்பையா? இல்லை, எனக்கு சாவு வந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். அவ்வளவு உறுதியாக இருந்தவர். யோபு 10 சொன்னார்ல, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அதற்கு ஒத்த விசுவாசம், உறுதிப்பாடு. நான் செத்தாலும் சாவேனை தவிர உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். நடந்தது என்ன? இருக்கக்கூடாத இடத்துல இருந்தா எல்லாம் மாறிட்டு. நீ கலிலேயனை போல இருக்க, உன் பேச்சு அது போல இருக்குது. நீ அவனோட கூட இருந்தவன் அல்லவா? எனக்கு தெரியாதுப்பா, அந்த மனுஷனை பற்றி எனக்கு தெரியாது. அடுத்த முறை வந்து கேட்குறாங்க இன்னொரு ஆள், நீயும் அவனோடு கூட இருந்தவன் அல்லவா? இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகிறாரு. பாருங்க என்ன சொல்கிறாரு, இதுவரை எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னார். அடுத்து அவரை தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த, இயேசு கிறிஸ்துவை சபித்த, இயேசு கிறிஸ்துவோடு நான் இருக்கவில்லை என்று சாதிக்க நினைத்த இந்த பேதுரு இப்போது அவரை பயமுறுத்திய மக்கள் மத்தியிலே நின்று தைரியமாக சொல்கிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் இவர்களை இப்படியாக மாற்றிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரை மறுதலித்த அநேக அனுபவங்கள் உண்டு. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்காக, நம்முடைய நிலைகளை பாதுகாத்து கொள்வதற்காக மற்றவர்களிடத்திலே சமரசமாக சென்ற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உற்று நோக்கின போது பேதுரு மனங்கசந்து அழுதார். சேவல் கூவின போது பேதுருவை ஆண்டவர் உற்று பார்த்தார். பேதுரு மனங்கசந்து அழுதான். ஆண்டவருடைய ஆற்றலை தொடர்ந்து பெற்றுக் கொள்கிறார். மறுதலித்த பேதுரு பயமுறுத்திய மக்கள் முன்பாக நின்று சாட்சி பகர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நிறைவாக நாம் பார்க்கின்ற போது பாடுகளுக்கு பயந்த சீடர்கள் இரத்த சாட்சிகளாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாடுகளுக்கு பயந்த சீடர்கள் இரத்த சாட்சிகளாக மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இவ்வுலக வாழ்வின் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால், சீடர்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். நாம் எருசலேமுக்கு போவோம், அங்கு அவர்கள் என்னை கைது செய்வார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், பாடுபட போகிறேன் என்றெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு ஏற்கனவே இயேசு சுவாமி அறிவித்திருந்தார். ஆக இயேசு கிறிஸ்து இதை அவர்களுக்கு சொன்னபோது பேதுரு என்ன செய்கிறாரு, அவரை தனியாக கூட்டிக் கொண்டு போய், ஆண்டவரே, போதகரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை கடிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாடுகளுக்கு இந்த பேதுரு பயந்தார்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் திருக்காட்சியை கண்ட இந்த பேதுரு, பாடுகளுக்கு பயந்த இந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக மக்கள் மத்தியிலே சென்று, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர், அவர் இந்த உலகத்தின் இரட்சகர், மேசியா என்பதை தைரியமாக மக்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை, நற்செய்தியை இந்த உலகத்தின் மக்களுக்கு தைரியமாய் அறிவித்ததன் காரணமாக இந்த பேதுரு பிடிக்கப்பட்டு அவர் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்று உமக்கு இது நேரிடக்கூடாது என்று இந்த ஆண்டவரை கடிந்து கொண்ட அல்லது பாடுகளுக்கு பயந்த இந்த பேதுரு இப்போது ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்றெல்லாம் சாட்சியிட்டு தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது அவரை பிடித்து அவரை கொலை செய்வதற்கு முன் வந்த போது கூட அந்த நிலையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு விசாரணை கைதியாக இயேசு கிறிஸ்து கொண்டு நிறுத்தப்பட்ட போது கூட அவரை நான் எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இப்போது அவரை கொலை செய்வதற்காக மக்கள் பிடித்து கொண்ட போது கூட அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. மறுதலித்த சீடர்கள் இரத்த சாட்சியாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு அடிகளாரை கொலை செய்வதற்கு அவர்கள் முன் வந்தபோது, சிலுவையிலே அறைந்து கொள்வதற்கு அவர்கள் முயன்ற போது பேதுரு சொன்னார், என் ஆண்டவரை நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள், அந்த சிலுவையிலே அதே நிலையிலே நின்று சாவதற்கு நான் என்னை தகுதி உள்ளவனாக கருதி கொள்ளவில்லை, என்னை சிலுவையிலே தலைகீழாக வைத்து கொன்று விடுங்கள் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். சிலுவையிலே பேதுருவை தலைகீழாக அறைந்து கொன்றார்கள். பாடுகளுக்கு பயந்த சீடர்கள் இரத்த சாட்சிகளானார்கள் என்று திருமறை சொல்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த துதி ஆராதனை கூடுகைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சாட்சியின் அனுபவங்கள், நம்முடைய வாழ்வின் அனுபவங்களை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு அநேக கூட்டங்கள் உண்டு. ஆண்டவரை குறித்து நாம் ஆர்ப்பரிப்பதற்கு அநேக கூட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய சிலுவையை எடுக்க வேண்டும். அவருடைய சிலுவையை எடுக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தப்படுகின்ற மக்களாக இருக்க இப்படிப்பட்ட கூடுகைகள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தால் மாத்திரமே நடக்கும். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை கொடுத்தால் மாத்திரமே நடக்கும். பேதுருவுக்கு எப்படி நடந்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவிடத்திலே கேட்டபோது, 3வது முறை கேட்டபோது பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை நேசித்தால் மாத்திரமே, நாம் அவரை உண்மையாய் நேசித்தால் மாத்திரமே, அவர் எல்லாம் அறிந்தவர் என்று அவரிடத்திலே நம்மை கொடுக்கின்ற போது அவருடைய ஆற்றல் நம்மை நிரப்பும். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் நிற்போம். அப்படிப்பட்ட ஆற்றல் ஆண்டவராலே ஆற்றல் படுத்தப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் விளங்குகின்ற இறை மக்களாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது 4வது பாடல்
பாடப்படும். இந்த சிறப்பு பாடல் பாடப்படுகின்ற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றென் ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசுவை நான் போற்றியே. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும் வேதனையான வேளை வந்திடும். என் மன பாரம் எல்லாம் மாறிடும். தம் கிருபை என்னை என்றும் தாங்கிடும். என் மன பாரம் எல்லாம் மாறிடும். தம் கிருபை என்றும் என்னை தாங்கிடும். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். எல்லாம் கை நெட்டினும் நேசராய் இயேசு என்னோடு இருப்பதா. மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனம் இயேசுவோடு சேருவேன். மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனம் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று உறுதியெடுத்திருக்கிற நாம் உலகின் வாழ்வினிலே எவ்விதமாய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பேதுரு நான் மறுத்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவன் மறுதலித்து விட்டான். பின்னோக்கி பார்த்து பின்வாங்கி போனவனாய் மாறிவிட்டான். பாடுகளுக்கு அஞ்சினவனாய் செயல்பட்டான். ஆனால் கடவுள் அவனை சந்தித்த பொழுது அவன் வாழ்விலே மாற்றம் பெற்றான், தைரியம் அடைந்தான், சாட்சியாய் நின்றான், இரத்த சாட்சியாய் மரிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நல்ல கடவுளே, இந்த மாலை வேளைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க நல்ல வாய்ப்பினை தந்தீரே, நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் ஆழமாய் சிந்திக்கின்ற கிருபைகளை தந்தீர். எங்கள் வாழ்வினை உற்று பார்க்கின்ற தருணத்தை தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் மாற்றத்தை தருவீராக. விசுவாச வாழ்வின் உறுதிப்பாட்டை தருவீராக. எங்கு சென்றாலும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் வாழுகின்ற கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய கிருபைக்குள் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.